ஓகே கைஸ், என்னடா வேர்ல்ட் கப் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு, இருந்தாலும் இவன் விட மாட்டேங்கிறானடா. அதை தானே பார்த்துட்டு இருக்கேன். சத்தியமா விட மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோ அப்படிப்பட்டது. இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, T20 வேர்ல்ட் கப் 2024 நம்ம இந்தியன் ஸ்குவாட் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் 1 to 10 ஸ்கேல்ல வந்து ரேட் பண்ண போறோம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல. அதாவது எப்படின்னா, நம்ம ஸ்குவாட் இருக்காங்கல்ல 11 மெம்பர்ஸ் விளையாடல 12 மெம்பர்ஸ் விளையாண்டுருக்காங்க. ஏன்னா சிராஜ் வந்து ஒரு 3 மேட்ச் விளையாண்டு அதுக்கப்புறம் குல்தீப் வேணும். ஸோ 12 மெம்பர்ஸ் விளையாண்டுருக்காங்க. இந்த 12 மெம்பர்ஸை 12 கிரிக்கெட் பிளேயர்ஸை நம்ம ரேட் பண்ண போறோம் 1ல இருந்து 10 வரை எவ்வளோ அப்படின்னு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல அவங்க வந்து எதனால வந்து இந்த ரேட்டிங் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். புரியுதா? அதாவது இந்த ரேட்டிங்ல வந்து அதிகமா இருக்கானுங்க சில பேர் வந்து, ப்ரோ இவங்க 2 பேருக்கு எதுக்கு ப்ரோ சேம் ரேட்டிங் கொடுத்துருக்கீங்க, இவங்க 2 பேரும் அவ்வளோ நல்லாவே பண்ணல அப்படின்னா அதுக்கு ஏன் அந்த ரீசன்னும் நான் சொல்லுவேன். புரியுதா? அதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். இந்த வீடியோ வந்து நான் ஸ்ட்ரிக்டாக தான் வந்து ரேட்டிங்லாம் கொடுக்க போகிறேன் 1ல இருந்து 10 வரை. எனக்கு ஃபேவரட் பிளேயர் அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. உண்மையிலே எப்படி விளையாண்டுருக்கானுங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ரேட்டிங் கொடுக்க போகிறேன். மரியாதையை நான் எதுவும் பிளேயருக்கும் கொடுக்க போகிறது இல்லை. இந்த வீடியோவில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்குவாடுக்குள்ள யார் இருக்காங்கன்னா, முகமது சிராஜ். சிராஜுக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன் 1 to 10 வரை அப்படின்னா, சிராஜுக்கு 6 நான் கொடுக்குறேன். சிராஜுக்கு நான் 6 கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏன் நான் 6 கொடுக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்சு சிராஜ் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணான். பட் வேற வழி இல்லை, அவனை வெளியே எடுத்து தான் ஆகணும். வேணா குல்தீப் கொண்டு வரதுக்காக. பட் அவன் இருந்தவரை அவன் நல்லா தான் பண்ணான் என்னை பொறுத்தவரை. பாகிஸ்தான் மேட்ச் வந்து ரொம்ப டைட்டாக தான் போட்டான். அதுக்கப்புறம் USA மேட்சும் சரி, அயர்லாந்து மேட்சும் சரி, எல்லாமே ஓரளவு டீசெண்டாக போட்டான். விக்கெட் எடுக்காட்டியும் கொஞ்சம் வந்து நல்லா பார்த்து ரன் அவ்வளோ கொடுக்காம கொஞ்சம் எக்கனாமிக்கலாக தான் போட்டான். பட் அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வந்து 6ல வச்சிருக்கேன். பட் ஏன் வந்து நான் 6 ஒருவேளை உங்களுக்கு வந்து அதிக ரேட்டிங் கொடுக்கணும், எதுக்கு ஒரு இவ்வளோ 6 வச்சிருக்கீங்க 7, 8 கொடுக்கலாம் அப்படின்னா இல்லை, எனக்கு தெரியாது. வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுக்காக தான் அவனை வெளியே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஏற்றுக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை முகமது சிராஜுக்கு நான் 6 வச்சிருக்கேன். வந்தான் பெர்ஃபார்ம் பண்ணா போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் வந்து 6 வச்சிருக்கேன். அதுக்கு பதிலாக யார் வந்தா அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 7 கொடுக்குறேன். ஏன் குல்தீப் யாதவுக்கு நான் 7 கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைனல்ல பி மாதிரி போட்டான். அதாவது குல்தீப் யாதவுக்கு ஒரு வியாதி உண்டு. எப்பெல்லாம் வந்து இந்த ரொம்ப டஃப்பான ஒரு நெருக்கமான சிச்சுவேஷன் வருது, அப்பெல்லாம் குல்தீப் யாதவ் கை வந்து ஒரு மாதிரி ஆடும், அப்படியே கூதி மாதிரி பண்ணுவான். அது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லை, எப்போ குல்தீப் யாதவ் உள்ள வந்தானோ பயங்கரமா போட்டான். அதுதான் சரி. பங்களாதேஷும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, இங்கிலாண்டும் சரி கலட்டி கொடுத்துட்டான் பவுலிங் ஃபைனலை தவிர. எப்போ அவன் உள்ள கொண்டாந்தானுங்களோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா குல்தீப் யாதவ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியாவில். எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னரா, சைனாமன் பவுலரா எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்ட் கப்ல அவன் செமையா பண்ணியிருக்கான். அதனால நான் 7 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பவுலர் யாருன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. அதாவது பும்ராவை கிட்டத்தட்ட எல்லா வீடியோலும் நான் அவனை புகழ்ந்துக்கிட்டே தாண்டா இருக்கேன். நான் இவனை என்னடா இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்றது, கிட்டத்தட்ட நான் எல்லா இதுலேயும் பும்ராவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பும்ராவுக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா 9.5 கொடுக்குறேன். பும்ராவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் 9.5. நான் எப்படி கம்மியாக போடுறதுண்ணா, நான் எப்படி 9.5க்கு கீழே கொடுக்கறது சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட போன லாஸ்ட் வேர்ல்ட் கப் 2023 54 வேர்ல்ட் கப்ல வந்து முகமது ஷமி வந்து எப்படி பண்ணானா இந்தியாவுக்கு, அதே மாதிரி தான் பும்ரா பண்றான் இந்த வாட்டி. முகமது ஷமி எப்படின்னா, பால் வந்து ரோஹித் சர்மா வந்து கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, முகமது ஷமிக்கு கலட்டி கொடுத்துட்றான், விக்கெட்டை போட்டுங்க உம்மால எல்லாரையும் தூக்கிடுறான். அதே மாதிரி தான் இந்த வாட்டி பும்ரா பண்றான். அது எப்படின்னா, பும்ரா வந்து இந்த வாட்டி என்ன கவனிச்சேன்னா, அவன் ஓவரில் ஒரு 4 போனாலே டென்ஷன் ஆகிறான். அவ்வளோ கன்சிஸ்டன்சியா கஞ்ச பிசுனாரித்தனமா பவுலிங் போட்டுருக்கான். ஒரு ரன் பிசுறு கூட கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த அளவுக்கு பண்ணான். பாகிஸ்தான் மேட்ச்ல அவன் இல்லாட்டி நம்ம தோத்துருப்போம். ரிஷப் பண்ட் பும்ரா இல்லாட்டி நம்ம தோத்துருப்போம் பாகிஸ்தான் மேட்ச்ல. திடீர்னு ரிஸ்வான் விக்கெட் தூக்குனா டப்பு டிப்புன்னு தூக்கி முடிச்சிட்டான் மேட்ச். அது மட்டும் இல்லை, எக்கனாமிக்கெல்லாம் சரி, பவுலிங் எக்கனாமிக்கலாகவும் போட்டான், விக்கெட் தேவையானப்பவும் எடுத்து கொடுத்தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா, செமிஃபைனல் வச்சு இது ஃபைனல்ல கூட எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அக்ஷர் பட்டேல் ரன் கொடுத்துட்டானா, அப்போ பும்ரா இருக்கான், பும்ரா ஓவரில் அடிக்க மாட்டாங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டை பும்ரா கொண்டு வந்தான். இப்போ நமக்கு வந்து தோணும் தெரியுமா, அப்பா ஸ்டார்க்கா போடுறான், இவன் நல்லா போடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. எனக்கு அந்த மாதிரி நம்ம டீம்ல இருக்கும் போது எனக்கு வந்து செமையா இருந்துச்சு. இப்போ பும்ரா இருக்கான அடிச்சுக்கிட மாட்டானுங்க, அப்படி அந்த அளவு பும்ரா பண்ணான். பும்ரா பார்த்தாலே பயப்படுறானுங்க. ஸோ அதனாலே வந்து 9.5 கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி பெஸ்ட் பவுலர்னா பும்ரா தான். வேர்ல்டுல இப்போதைக்கு பெஸ்ட் பவுலர்னா பும்ரா தான். நான் யாரையுமே இப்போ சொல்ல மாட்டேன், பழைய பவுலர் அக்தர் ஒருத்தனே எடுக்க மாட்டேன். இப்போதைக்கு பும்ரா தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் பவுலர்னா. திணறானுங்க ஃபேஸ் பண்ண, இப்போ கரண்ட்ல சொல்றேன். ஸோ பும்ராக்கு 9.5 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யாருன்னா ஹர்ஷ்தீப் சிங். எவ்வளோன்னா 9 கொடுத்துருக்கேன். 9, நோ கமெண்ட்ஸ், சீரியஸா.
ஹர்ஷ்தீப் சிங்க்கு 9 கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு வந்து பேட்ஸ்மேன் மட்டும் இல்லை, பவுலரால தான் மெயினான காரணம். நல்ல வேலை லூசுத்தனமா நட்ராஜன், இந்த ரவி பிஷ்னாய், முகேஷ்னு அவனையும் கூப்பிட்டு வரல. இந்த டீமை வச்சே போனீங்க. எல்லாரும் இந்த டீமை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு டீமா, எதுக்கு இவன் எடுக்கல, நட்ராஜன் எதுக்கு எடுக்கல, அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, எல்லாம் எடுக்கலன்னா நான் அதனாலதான் ஒரு வீடியோ கூட நான் போடல டீம் செலக்ஷனை பத்தி. என்னை பொறுத்தவரை இந்த டீம் வந்து செமையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நான் அப்படியே விட்டுட்டேன். புரியுதா? நல்ல வேலை கொலப்படி பண்ணலை, அவனை எடுக்கல இவனை எடுக்கலன்னு. நம்ம டீமுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அவனுங்களை வச்சுட்டு போனானுங்க. நல்ல வேலை இந்த பவுலர்ஸால தான் நம்ம வந்து இந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சோம். ஹர்ஷ்தீப் சிங் இவனும் பும்ராவும் கிட்டத்தட்ட ஒரு காம்பினேஷன் மாதிரி தான், ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் தான். சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. இவனும் அதே மாதிரி தான், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த வேர்ல்ட் கப்லாம் வந்தான் ஹர்ஷ்தீப் சிங் தான். எக்கனாமிக்கலாவும் போடுறான், விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறான். பேட்டிங் கூட தைரியமா ஆடுறான்டா இவன். ஜடேஜாவோட இவன் நல்லா பேட்டிங் ஆடுறான். அந்த அளவு இருக்கு நிலைமை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் சிங் வந்து பட்டாயை கிளப்பிட்டான். ஸோ 9ல் வச்சிருக்கேன் நான். ஹர்ஷ்தீப் சிங்க்கு வந்து ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன்னா 4 தான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா எதுக்கு டீம்ல இருக்கான்? ஜடேஜா இந்த வாட்டி என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த வேர்ல்ட் கப்ல ஒண்ணுமே பண்ணல. ஜடேஜா ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணல, பவுலிங் ஒழுங்கா பண்ணல, பேட்டிங்கும் ஒழுங்கா பண்ணல, எதுவுமே பண்ணல. அது மட்டும் இல்ல, அவனோட பாடி லாங்குவேஜ் பாருங்க. ஜடேஜா அந்த வேர்ல்ட் கப்ல ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி தலையில என்ன மாதிரி பேண்டு கட்டிருப்பான், கண்ணாடி போட்டுட்டு என்ன மாதிரி தான் இருப்பான், லைட்டா கண்ணாடி போட்டுட்டு எப்படி ஏதோ ஒரு இப்படிதான் இருந்தான் ஜடேஜா அந்த வேர்ல்ட் கப்ல ஃபுல்லா. ஜடேஜாவோட பெட்டர் திங் வந்து அவனோட ஃபீல்டிங் தான். பட் இருந்தாலும் ஃபீல்டிங் நிறைய வாட்டி சொதப்பனான். நானே பார்த்தேன். முன்னாடி ஜடேஜா எப்படி இருப்பான்னா ஹங்கிரியா இருப்பான், ரன்ஸ் அங்க போதா பால் ஓடும் வாங்கியிருந்து. இப்பெல்லாம் அப்படி இல்லை, 4 போயிருப்பா அப்படின்ற மாதிரி விட்டுறான். பழைய ஜடேஜா இல்லை. என்னை பொறுத்தவரை ஜடேஜா வந்து அக்சர் பட்டேல் தான் உள்ள கொண்டு வரணும். ஓடிஐக்கு வந்து அக்சர் பட்டேல் உள்ள கொண்டு வாங்க. ஜடேஜாவோட டைம் முடிஞ்சு. இதுக்கு மேலெல்லாம் ஜடேஜா வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. எதுக்கு இப்போ வந்து T20 இந்த மேட்ச்ல வந்து ஜடேஜா உள்ள வச்சிருக்காங்க இந்த வேர்ல்ட் கப்ல அப்படின்னா டெப்த்துக்கு தான். ஒருவேளை ஏதாவது வந்து பவுலர் தேவைப்படுதுன்னா ஓகே, ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பான். ஒருவேளை விக்கெட் போயிடுச்சுன்னா ஜடேஜா பேட்டிங் பிடிப்பான். அதுக்காண்டி தான் வச்சிருக்காங்க ஜடேஜா. பட் ஜடேஜா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா சுத்தமா இல்லை. 4 தான். அதனால ஜடேஜா ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் இனிமேல் விளையாடுறது. ஏன்னா அவனோட பயங்கரமான ஆல்ரவுண்டர்ஸ்லாம் இருக்காங்க நம்மள்ட்ட. ஸோ நம்பர் 4 நான் வந்து 1 to 10ல் வந்து நம்பர் 4 கொடுத்துருக்கேன் ஜடேஜாக்கு. நெக்ஸ்ட் யாருன்னா அக்சர் பட்டேலுக்கு நான் எவ்வளோ கொடுக்க போறேன்னா 8.5 நான் கொடுக்குறேன் அக்சர் பட்டேலுக்கு. நான் ஏன் அக்சர் பட்டேலுக்கு 8.5 கொடுத்துருக்கேன்னா சிம்பிளானது, எல்லாமே பண்ணிட்டான். பவுலிங் நல்லா போட்டான், பேட்டிங் நல்லா பண்ணான், ஃபீல்டிங் சூப்பராக பண்ணான். ஃபர்ஸ்ட் அந்த மிச்சல் மார்ஸ் கேட்ச், அந்த மேட்ச் ஒருவேளை மிச்சல் மார்ஸ் கேட்ச் பிடிக்கட்டி எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருப்பானுங்க. அந்த அளவு தான் ஆஸ்திரேலியா அடிச்சானுங்க. அந்த மொமெண்டம் வந்து சூப்பராக போயிட்டு அந்த மிச்சல் மார்ஸ்க்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும் இவன் வந்து குழப்பி விட்டான். அந்த சரியான ஒரு கேட்ச் பிடிச்சான். அது மட்டும் இல்லை, ஃபைனல் தைரியமா விராட் கோலியே வந்து ஒரு 50 ரன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அடிக்கவே ஆரம்பிச்சான். ஆனால் அக்சர் பட்டேல் அப்படிலாம் இல்லை. வந்தோட 4 6, ரபாடா பால்ல ஒரு 6, சம்சி பால்ல ஒரு 6, மகாராஜ் பால்ல ஒரு 6, மார்க்ரம் பால்ல ஒரு 6, எல்லார் பால்லையும் ஒரு 6 அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்து செமிஃபைனல் கிழிச்சிட்டான். இங்கிலாண்டுனா ஒமார் 2022 அடிச்சிங்கல்ல பட்லர் எல்லாம் சாவுங்கடா. அதான் பண்ணான் அக்சர் பட்டேல். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மேட்சும் சரி, எப்பெல்லாம் தேவையோ நின்றுறான். ஃபர்ஸ்ட் எனக்கு அக்சர் பட்டேல் பிடிச்ச என்னன்னா சோக் ஆக மாட்டேங்கிறான். நான் ஜடேஜா வந்து நிறைய வாட்டி சோக் ஆகி பார்த்துருக்கேன். இவன் சோக்கே ஆக மாட்டேங்கிறான். அதுதான் வேணும் நம்ம இந்தியன் டீமுக்கு. சோக் ஆகாத பிளேயர்ஸா வேணும் நமக்கு. நான் இதனாலதான் ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியாவுக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இவனுங்கெல்லாம் சோக் ஆக மாட்டானுங்க அவ்வளோ. ஸோ என்னை பொறுத்தவரை அக்சர் பட்டேல் 8.5ல இருக்கணும். நான் 8.5 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மேலே யாருன்னா ஹார்திக் பாண்டியாக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன்னா 7.5 கொடுக்குறேன். ஹார்திக் பாண்டியா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து பேட்டிங்கோட பவுலிங் சூப்பரா போட்டான். எப்பெல்லாம் தேவையோ விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தான். ஃபைனல்ல பார்த்துருப்பீங்க. நான் முன்னாடி இருந்தே கதர்னேன்டா, கெஞ்சினேன் உங்கள்கிட்டலாம். முன்னாடி இருந்தேன் என் வீடியோலனா ஹார்திக் பாண்டியா தான் ஃபியூச்சர் இந்தியா கேப்டன். IPL வச்சு கணக்கு போடாதீங்க. அவனோட ஆட்டிடியூட் தான் அவனை காப்பாத்துன்னு காப்பாத்துச்சா. அவனோட ஆட்டிடியூடு தான் அந்த ப்ரெஷரையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு சரியான பிளேயர். அவன் தான் வந்து காப்பாற்றுவான் இந்தியான்னு. நடந்துச்சா? நடக்கலையா? பேட்டிங்ல அவன் பண்ணாட்டி எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல பட்டையை கிளப்பிட்டான்.
பேட்டிங்ல கூட அவன் இறக்கி விட்ட. நான் எதுக்கு பேட்டிங் குறை சொல்லிட்டு இருக்கேன்? உண்மையிலே நல்லா தான் விளையாண்டான் பேட்டிங். இங்கிலாண்டோட சூப்பரா தான் விளையாண்டான். எப்பெல்லாம் இறக்கி விட்றாங்களோ அப்பெல்லாம் ரன் அடிச்சான். பங்களாதேஷோட ஒரு 50 அடிச்சான். பாகிஸ்தான் மேட்ச் மட்டும்தான் விளையாடலாம். ஏன்னா பாகிஸ்தான் மேட்ச் வந்து அந்த அளவு சீரியஸா இருந்து யாருமே விளையாடல பண்ணிட்ட தவிர. ஸோ எனக்கு தெரிஞ்சு 7.5 கொடுத்துருக்கேன் ஹர்திக் பாண்டியா. ஹி டிசர்வ் இட். அவன் எங்க இருந்து வந்திருக்கான் தெரியுமா? நீங்க தான் எல்லாம் சார்பி நீங்க. நான் சொல்லவே இல்லை, நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க ஹர்திக் பாண்டியா மொக்க கேப்டன், இஷான் கிஷனை போட்டிருக்கலாம். ஒருத்தர் சொன்னார் தெரியுமா வீடியோல, மிஸ்டர் ஜேகேன்னு ஒருத்தர், இஷான் கிஷனை கேப்டனா போட்டிருக்கலாம் அப்படின்னாரு. இஷான் கிஷனை கேப்டனா போட்டிருக்கலாம். இஷான் கிஷன் நான் இப்படி கையை நீட்டி ஒரு ஃபீல்டிங்கை நோத்தி நான் பார்த்தது இல்லை என் வாழ்க்கையில. இப்படி எப்பா நீ அங்க போய் நின்று நான் சொல்லி நான் பார்த்தது இல்லை இஷான் கிஷன். ஸோ ஹர்திக் பாண்டியா டிசர்வ் இட். ஸோ 7.5 கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு 8.8 கூட இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் 7.5 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் பார்க்குறேன். ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு நான் 7.5 எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே யாருன்னா சிவம் டூபேக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? நான் 6 தான் கொடுத்துருக்கேன் சிவம் டூபேக்கு. எதுக்கு நான் வந்து சிவம் டூபேக்கு 6 கொடுத்துருக்கேன்னா, மெயினான ரீசன் வந்து சிவம் டூபே நல்லா விளையாண்டான். ஓரளவு நல்லா விளையாண்டா. நான் வந்து எப்படி ரொம்ப பெருமையாலாம் சொல்ல, ஓரளவு நல்லா தான் விளையாண்டா. மெயினான ரீசன் எதுக்கு நான் கம்மியாக கொடுத்துருக்கேன்னா, ராயுடு மாதிரி டீம்ல இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ராயுடு மாதிரி டீம்ல இருக்கவே கூடாது. ராயுடு வந்து எதுக்கு வந்து டீம்ல இருந்து எடுத்திருப்பாங்க எனக்கு தோணுது அப்படின்னா, ராயுடு வந்து ஒரு பபுள்குள்ளே இருப்பான் எப்பவுமே. புரியுதா? ராயுடு வந்து ஒரு இன்றைய இந்த பாட்காஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்க, அதில் சொல்லுவான் ஹி இஸ் அ கைண்ட் ஆஃப் ஷெல் ஆஃப் ஹிம்செல்ஃப். அந்த பாகிஸ்தான் மேட்ச்லேயே பார்த்துருக்கீங்க, சிவன் டூபே ஒரு மாதிரி பேனிக்லேயே இருப்பான், சப்பா கேட்சா விடுவான். அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. டூபேட்டு இருந்து டீமோட இன்ட்ராக்ட் ஆகணும். இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு தெரியுமா நம்ம இந்தியன் டீம்ல, ருத்ராஜ் ஜெய்க்வார்னு இருக்கான், சிஎஸ்கே பிளேயர். சூப்பரா விளையாடுவான் ருத்ராஜ் ஜெய்க்வார். இருந்தாலும் அவனோட ப்ராப்ளம் என்னன்னா, பீப்புள்ஸோட மிங்கிள் ஆக மாட்டேங்கிறான். டீமோட விளையாடும் போது பீப்புள்ஸோட மிங்கிள் ஆகணும். பட் டோனி வந்து வேற டைப் ஆஃப் கேப்டன். அந்த டைம் அப்போ நீங்க அப்படி இருக்கலாம். பட் அது வந்து எல்லாருக்கும் ஒத்து வருமானா, நீ இப்ப இருக்கன்னா நீ வந்து அட்டன்டிவா இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நீங்க ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ பண்றீங்க, ஒரு பொண்ணு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ ஏதாவது பேசணும். நீ அங்க போய் எதுவுமே பேசமா அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது. இப்போ நீ ஒரு டூர் போறேன்னு வச்சுக்கோங்க ஒரு கேங்கோட, அங்க போய் நீ எதுவுமே பேசாம இருந்தா ஒரு தலைவலி மாதிரி தான் இருக்கும் உனக்கு கூட வச்சிருக்கு. இதே தான் ராயுடுக்கும் நடந்துச்சு. நான் குறை சொல்லணும்னு சொல்லல ராயுடுவை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ராயுடுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ராயுடு இதுக்கு தான் ஒரு அட்டாக்கிங் பிளேயரா இருந்தாலும் வெளியே வச்சாங்க. பிகாஸ் ஹி டோன்ட் இன்ட்ராக்ட் வித் பீப்புள். இன்ட்ராக்ட் பண்ணணும் டூபே. அப்படியே தனியா எங்கேயோ இருந்தேன்னா யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க திடீர்னு ஒண்ணு. புரியுதா? ஸோ டூபே நான் 6 வச்சிருக்கேன். கரெக்ட்னா கமெண்ட்ல போடுங்க. நான் என்ன பொறுத்தவரை அப்படிதான் எனக்கு தோணுச்சு. யூ ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் டீம். அதர்வைஸ் வெளியே போட்டுருவாங்க அவனை. அவ்வளவுதான். இதே தான் நான் ஜெய்க்வாருக்கும் சொல்றேன், ருத்ராஜ் ஜெய்க்வாருக்கும் நான் இதே தான் சொல்றேன். இன்ட்ராக்ட் பண்ணாதான் உள்ள வச்சிருப்பாங்க, இல்ல வெளியே போட்டுருவாங்க. நீ வந்து என்னதான் நல்லா விளையாண்டாலும் வைபுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒருத்தன் வந்து நல்லா விளையாடாம அவனோட பாசிட்டிவிட்டி வந்து டீமுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அவனை உள்ள எடுத்துருவாங்க. ஏன்னா அவனோட வைப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துருவாங்க. வைப் தான் முக்கியம் டீமுக்கு. நீ ஒரு ஸ்டாய்க்கா நல்லா விளையாண்டுட்டே இருந்தா, நீ ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணாம ஓரளவு ஆவரேஜ் விளையாண்டு வெளியே வச்சுட்டு ஒரு வைப் போர்டில் இருக்கிற ஒரு பிளேயரை எடுத்துருவாங்க. ஸோ டூபேக்கு 6 கொடுக்குறேன். ஆல்ரைட் காய்ஸ், யாரையாவது விட்டனா? நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவுக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னா 8.5 ஸ்ட்ரைட். நான் சூரியகுமார் யாதவுக்கு நான் என்னத்த சொல்றது, பாகிஸ்தான் மேட்ச்ல செம டென்ஷன் ஆனேன் அவுட் ஆகும்போது. அதுக்கப்புறம் ஃபுல்லா சூப்பரா விளாண்டுட்டான். யுஎஸ்ஏ மேட்ச் சூப்பரா விளாண்டா, ஆப்கானிஸ்தான் மேட்ச் சூப்பரா விளாண்டா, எல்லா மேட்ச் விளாண்டாங்க. பங்களாதேஷ் மேட்ச், ஆஸ்திரேலியா மேட்ச், இங்கிலாந்து மேட்ச், அந்த 47 சூப்பரான 47 அதெல்லாம். ஃபைனல் தவிர மற்ற எல்லா மேட்சும் சூப்பராக இருந்தா. ஃபைனல்ல என்ன பண்ணா, அந்த கேட்ச் பிடிச்சிட்டா. இதுக்காண்டியே வந்து 8.5 கொடுத்துருக்கேன் நான். ஃபைனல்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த சூரியகுமார் வந்து அந்த கேட்ச் பிடிக்கட்டி மில்லர் அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி நான் அடிச்சு வின் பண்ணியிருப்பான். அதுல 100% நான் ஷுவரா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் வந்து பேட்டிங்ல நான் ரொம்ப டவுட் பண்ணேன். என்ன டவுட் பண்ணேன்னா, சின்ன டீமோட தான் விளையாடுவான், பெரிய டீமோட விளையாட மாட்டான், இவன் எப்படி சும்மா ஸ்லோ பால் போட்டா ஈஸியா அவுட் ஆயிடலாம் அப்படின்னு நானும் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணேன் சூரியகுமார், இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு. பட் இருந்தாலும் ஹி ப்ரூவ்ட் எவ்ரிபடி தட்ஸ் ராங். பக்காவான T20 பிளேயர் மாதிரி விளையாண்டான். என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து சூரியகுமார் T20 வேர்ல்ட் கப், T20 இன்டர்நேஷனல் விளையாண்டா நல்லா இருக்கும். இந்த ODI எல்லாம் போக வேண்டாம். அதான் ஸோ சூரியகுமாருக்கு 8.5 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்னா 7.5 கொடுத்துருக்கேன். பண்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் நான் 7.5 தான் கொடுத்துருக்கேன்.
இல்லை கைஸ், நான் வந்து பண்ட்டுக்கு 8 கொடுக்குறேன். 7.5 வந்து ரொம்ப மரியாதை இல்லாமல் இருக்கு. பண்ட்டு வந்து கிட்டத்தட்ட இல்லை, நான் 7.5 தான் கொடுக்குறேன். 7.5 தான் கொடுக்குறேன். ஏன்னா ஃபைனல் அண்ட் செமிஃபைனல் ஒழுங்காக விளையாடலை. அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னா, பண்ட்டு எப்பவுமே அவன் மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். 7.5 நான் எதுக்கு கொடுக்குறேன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அவனோட மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணுவான். மூடுக்கு ஏற்ற மாதிரி எப்படின்னா, அவன் அந்த மேட்ச் வந்து ஹாப்பியா இருக்கான்னா கேட்ச்லாம் பயங்கரமா பிடிப்பான், சூப்பர் விளையாடுவான். அதே தான் அவன் வைப் வந்து ஒழுங்கா இல்லைன்னா கேட்ச் வந்து லூஸ் மாதிரி விடுவான். நீங்க வேணா பாருங்களேன், ஏதோ எந்த மேட்ச் தெரியல, ஒரு சப்ப கேட்ச் வரும் விட்டுருவான் அப்படியே அவன் பாட்டுக்கு. ஐ திங்க் ஆஸ்திரேலியா மேட்ச் நினைக்கிறேன், ஏதோ ஒரு கேட்ச் வரும் விடுவான். ஆனா மெயினான ரீசன் வந்து இது ரிஷப் பண்ட்டுக்கு ஏன் 7.5 கொடுத்துருக்கேன்னா அவனோட பேட்டிங் தான். சூப்பரா விளாண்டா. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் மேட்ச் அவன் அடிக்கடி தோத்துருப்போம், எல்லாம் திணறானுங்க. நம்மளால கவலைப்படல, நமக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சான் அவனோட பேட்டிங்ல. அந்த அளவு தூக்கி எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருந்தான். தலைவலி கொடுத்துட்டு இருந்தான் பவுலருக்கு, நமக்கும் தலைவலி கொடுத்துட்டு இருந்தான். விளையாடுறத பார்த்தா நமக்கு பயமா இருந்து அவுட் ஆயிடுவானோ அப்படின்னு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா 20-18 அந்த மாதிரி இந்த குரூப் ஸ்டேஜஸ் எல்லாம் அடிச்சதுனால நம்ம வந்து ஃபைனல் வந்துடும். என்ன கரெக்டாக அந்த நாக் அவுட் மேட்ச்ல விட்டுட்டான். நான் வந்து அவனை எப்பவுமே நாக் அவுட் மேட்ச்ல தான் அடிப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நாக் அவுட் மேட்ச்ல தான் அவன் கொஞ்சம் விட்டுட்டான். ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்ததுனால 7.5 கொடுத்துருங்க ரிஷப் பண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா விராட் கோலி. விராட் கோலிக்கு எவ்வளோ நான் கொடுக்குறேன்னா 5 தான் கொடுக்குறேன். விராட் கோலிக்கு நான் 4 கொடுத்துருப்பேன். 4 கிட்ட நான் கொடுத்துருப்பேன். ஒரே ரீசன் நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா, ஃபைனல் அடிச்ச ஒரே காரணத்துக்காக தான் நான் 5 கொண்டு வந்திருக்கேன். ஃபைனல் அடிச்ச ஒரே காரணத்துக்காக. விராட் கோலி ஃபைனல் தவிர வேற எந்த மேட்ச்ல அடிச்சானா பங்களாதேஷோட ஓரளவு அடிச்சான், அந்த 36 அடிச்சான், சூப்பரா இருந்துச்சு. அதை தவிர விராட் கோலி எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் விராட் கோலி இருக்கிற இடமே தெரியாம இருந்த ஒரு வேர்ல்ட் கப்னா அதுதான். ஃபீல்டிங்ல கூட ஒரு அக்ரஷன் இல்லை, ஒரு மாதிரி காமா இருந்தான். பட் அது ஒரு பிளஸ் பாயிண்டா கூட இருக்கலாம் அவனுக்கு. விராட் கோலி வந்து ஒரு மாதிரி டல்லாவே இருந்தான் அந்த வேர்ல்ட் கப்ல. பட் ஃபைனல்ல நின்னுட்டான். அதுதான் நடந்துச்சு. டோனி வந்து 2011 வேர்ல்ட் கப்ல வந்து எப்படி இருந்தாருன்னா, ஒஸ்ட் வேர்ல்ட் கப் வந்து அவருக்கு அதான். கிட்டத்தட்ட எதுவுமே பண்ணல அந்த வேர்ல்ட் கப்ல. அவர் அடிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஒரு ஒஸ்டான வேர்ல்ட் கப் தான். பட் ஃபைனல்ல பர்ஃபார்ம் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டாரு. அதே மாதிரி தான் விராட் கோலியும் பண்ணான். ஸோ நான் வந்து டோட்டல் ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் படி நான் வந்து 5 வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி வேற எதுவுமே ஒழுங்கா பண்ணல ஃபைனல் அடிச்சது தவிர. ஸோ அதனால நான் விராட் கோலி 5 வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் யாருன்னா அட்லாஸ்ட் ரோஹித் சர்மா த கேப்டன். எவ்வளவு கொடுத்துருக்கேன்னா 8. ரோஹித் சர்மாக்கு நான் 8 கொடுத்துருக்கேன். மெயின் ரீசன் எதுக்குன்னா கேப்டன்சி. ரோஹித் சர்மா குரூப் ஸ்டேஜ்ல எவ்வளவு அடிச்சானா அயர்லாண்டோட அடிச்சான், அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட ஒரு 6 அடிச்சான். அதுக்கப்புறம் வேற எதுவுமே அவ்வளவு ஒழுங்கா விளையாண்ட மாதிரி இல்லை. மெயினானது என்னன்னா அந்த நாக் அவுட் மேட்ச், அந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, முக்கியமா ஆஸ்திரேலியா, ஹி பீட் த ஷிட் அவுட் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஹி பீட் த லிவிங் ஷிட் அவுட் ஆஃப் ஆஸ்திரேலியா. அந்த கூதிமோன்களை அடிச்சது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்து. மரியாதையே கொடுக்கல தெரியுமா அந்த பேட் கமிங்ஸ் த சைலண்ட் மேன், பூல் மேன் என்ன சொல்றாங்க, அட்டி உம்மால சாப்பிடும் எல்லாரும். அந்த அளவு அடிச்சான். மரியாதையே கொடுக்காம ஸ்டார்க்கா இருந்தா என்ன, கமிங்ஸா இருந்தா என்ன, ஸ்டாய்னஸா இருந்தா என்ன, ஜாம்பாவா இருந்தா என்ன, எப்பாம் போட்டாலும் அட்டி. அன்னைக்கு அந்த அட்டி அடிச்சதுனாலதான் நம்ம ஜெயிச்சோம் ஆஸ்திரேலியாவோட. அவன் அடிக்காட்டி நம்ம தோத்துருப்போம். 92 of 41. ஆஸ்திரேலியாவோட கஷ்டம். அதுவும் ஆஸ்திரேலியா எப்படி வந்தானுங்க, நொறுக்கிட்டான் ரோஹித் சர்மா, கசிச்சுட்டான் அப்படியே. அதுக்கப்புறம் மெயினான ரீசன் என்ன, கேப்டன்சி. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிக்காகவே வந்து நான் வந்து 8 கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இங்கிலாண்டோட அந்த நாக் அடிச்சான் ரோஹித் சர்மா. கேப்டன்சி வந்து கிட்டத்தட்ட கிரிக்கெட்டே மாத்திட்டான். ஆயின் மார்கன் வந்து எப்படி வந்து இங்கிலாந்து கிரிக்கெட்டை வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டை வந்து மாத்துறானோ இங்கிலாந்து டீமுக்கு, அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா வந்து இண்டிவிஜுவலா விளையாண்டு இருந்த நம்ம இந்தியன் டீமை வந்து டீமா விளையாட வச்சான். ஃபர்ஸ்ட் முன்னாலாம் நம்ம வேர்ல்ட் கப் நடந்த விராட் கோலி எவ்வளோ ரன் அடிச்சிருக்கான், யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படியே பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த வேர்ல்ட் கப்ல எப்படின்னா யாரையுமே ஸ்பெசிஃபிக்கா எடுக்க முடியல, எல்லாருமே நல்லா விளையாண்டுருக்கானுங்க. அதனாலே வந்து நான் 8 கொடுத்துருக்கேன். கப் அடிச்சிட்டானுங்க, செமையா இருந்து. இதே மாதிரி இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சா நல்லா இருக்கும். ஓகே, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. See you in the video guys and remember it, always be on top. Cheers.